அப்பாவோட ஊராமா? இங்கதான் அப்பா பிறந்து வளர்ந்திருக்காரா? ஊரெல்லாம் நல்லாதான் இருக்கு. நல்ல ஊரா தான் தெரியுது. பிறந்ததுல இருந்து இங்க வராமலேயே இத்தனை வருஷமா இருந்துட்டோம்ல, நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம்ல. ஏமா அவளை முறைக்கிறீங்க? அவ உண்மையை தானே சொன்னா. நீங்க எதையும் மிஸ் பண்ணல சரியா? நாங்க எதையும் மிஸ் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்கம்மா. அத நாங்க தான் சொல்லணும். எங்களுக்கான எல்லா டிசிஷனையும் நீங்க எடுக்கிறீங்க. உங்களுக்கு அது நியாயமா படுதா? ரேவதி, நீ அக்கா கிட்ட இப்படி பேசுறதெல்லாம் சரியில்லை. நீ இப்பெல்லாம் அக்காவை ரொம்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட. சந்திரா விடு, அவ பேசிட்டு போட்டும். வந்த இடத்துல எதுக்கு அனாவசியமான ஆர்குமெண்ட்? பேசாம வந்த வேலையை பாப்போம். வாங்க. யா தட்ஸ் ட்ரூ. நான் பார்க்க தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருப்பேன். இப்படி ஜோவிலா பேசுறத பார்த்து ராங் கால்குலேஷன் போடுறாதீங்க. ஆக்சுவலி எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ஓங்கி அடிச்சேன்னு வைங்கள 1.5 டன் 2 டன் வெயிட். வாட்யா வாட்? என்ன நம்பாத மாதிரியே பாக்குறீங்க? ரெகுலரா நான் ஜிம்முக்கு போவேன். நல்ல டயட் பிளஸ் கராத்தே மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால எத்தனை பேர் வந்தாலும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி போய்கிட்டே இருப்பேன். கராத்தேல பெல்ட் வாங்கிருக்கீங்களா? கலர் கலரா வாங்கிருக்கேன். ஐ மீன் ப்ளூ பிளாக் பிரவுன் சொல்ல வந்தேன். ஐ மீன் கரெக்ட் பாட்டி? நீ சொன்னா சரியா தயா இருக்கும். ஏதாச்சும் ஒரு பெல்ட் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு லெதர் பெல்ட்டாவது இருக்கா? லவ்லி கேர்ள் ஃபன்னியா பேசுறாங்க. ஐ திங்க் நீங்க தான் மாமாவோட கடைசி பொண்ணா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். உங்களெல்லாம் அன்னைக்கு மீட் பண்ணதுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா இருக்கேன். ராசராசா ஐயா, எத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை இப்படி பாக்குறேயா. விதி, நம்ம நினைக்காதெல்லாம் எதோ நடந்துருச்சு. நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சு ஐயா. இப்போவாது நீ குடும்பத்தோட வந்திருக்கேயா, அதுவே எனக்கு சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். ஐயா முருகா, இப்பவாவது இவங்க எல்லாரையும் குடும்பத்தோட பார்க்க வச்சியா, உனக்கு கோடானு கோடி நன்றியா. எப்பவும் இதே மாதிரி என் புள்ள ராசராசன் குடும்பத்தோட இங்க வரணும் போகணும். அதுக்கு நீதாயா அருள் புரியணும், நீதாயா ஒண்ணு சேர்க்கணும், நீதான் ஒண்ணு சேர்க்கணும். அம்மா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா, முதல்ல வந்த விலையை கவனிப்போம். ஆமா, நான் ஒருத்தி எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன். யாக பூஜை ஆரம்பிக்கணும், அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். வாங்க வாங்க. ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? நீ யாருப்பா? நீ எதுக்காக என்ன மாமான்னு கூப்பிடுற? மாமா எனக்கு தெரியல. நல்லா பாருங்க மாமா, எனக்கு தெரியல. தெரியலையேப்பா. சேம் 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 பப்பி சேம். நான் தான் மாமா உன் தங்கச்சி பையன். என்னது? நீ ஏன் தங்கச்சி பையன்? ஆமா மாமா, நான் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கேன், நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கீங்களே. அது எங்க ரெண்டு குடும்பத்துக்கு பேச்சுவார்த்தை எல்லாமே இருந்துச்சுல்லப்பா, அதனாலதான். இட்ஸ் ஓகே, டோன்ட் ஃபீல். மாமா, இங்க டம்மி பீஸ் மாதிரி நிக்கிறாரே, யாரு இவரு? அவர் தான் பையன் மாப்பிள. ஓ, இவன் தான் நான் தாலி கட்ட வேண்டிய ரேவதி கழுத்துல தாலி கட்டினதா? ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நல்ல வேலை நான் அப்ப கல்யாண மண்டபத்துல இல்ல. இருந்திருந்தேன்னு வைங்களேன், கதற விட்டுருப்பேன். பட் அதுவும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பர்சனாலிட்டி, படிப்பு, பணம் எல்லாத்துலயும் நீ என்ன விட கம்மியா தான் இருக்க. என்ன சொன்ன? கம்மி 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 மேன், கம்மி கம்மியா தான் இருக்க. ரேவதி, ஏன் உன் டேஸ்ட் இவ்ளோ கம்மியா இருக்கு? எனக்கு சுத்தமா புரியல. வெரி பேட், வெரி பேட், வெரி பேட். ஆக்சுவலி இங்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும், வரியா? என்ன மேன் அங்க பாக்குற? ஃபாலோ மீ. கம்.
அதுல யாருங்கம்மா உங்க பேரன்? அதோ அங்க நிக்கிறான் பாருங்க, அதான் என் பேரன். அம்மா, உங்க பேரன் சும்மா ராஜா கணக்கா மூக்கு மூலியமா ரொம்ப ஜம்முன்னு இருக்காருமா. எங்க கண்ணே பட்டணும் போல இருக்குமா. உங்க பேரனுக்கு திஷ்டி சுத்தி போடுங்கம்மா. அப்ப நாங்க வரோம். சரி சரி வா. வரோமா? ராசா. அம்மா ரேவதி, வாமா, உனக்கு கோயில சுத்தி காட்டுறேன். அவங்க எல்லாம் வருவாங்க, வா நீ வா. அக்கா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே லூசா? கோமாளி மாதிரி இருக்கிறவன போய் பர்சனாலிட்டியா இருக்கிறதா சொல்றாங்க. ஒட்டுமொத்த ஊருமே அப்படியே குழம்பி போய் மென்டலா அலையறாங்களா? அந்த கோமாளி பத்தின பேச்செல்லாம் நமக்கு எதுக்கு? பூஜைக்கு வந்தோமா அதை செஞ்சோமான்னு போய்கிட்டே இருக்கணும். மத்ததெல்லாம் நமக்கு தேவையில்லை. அத்தை, கோவில் பிரம்மாண்டமா இருக்குல்ல?